ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாரையும் எல்லா நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அ அவங்களுக்கு நாம நல்லது செஞ்சாலும் திட்டு தான் வாங்கணும். ஒண்ணும் செய்யாம இருந்தாலும் திட்டு தான் வாங்கணும். அ நல்லா சமைச்சு கொண்டு போய் குடுத்தோம்னாலும், அதில குறை சொல்லுவாங்க. அ அவங்களுக்காக நாம ஏதாவது வாங்கி கொண்டு போய் குடுத்தாலும் குறை தான் சொல்லுவாங்க. யாரு எந்த வேலை செஞ்சாலும், அதில அவங்க குறைகள தான் கண்டுபிடிப்பாங்களே ஒழிய, ஒரு நாளும் அது நல்லா இருக்குன்னு வேலை செஞ்சவங்கள பாராட்டவே மாட்டாங்க. அது அவங்களோட ஹேபிட்டு. அவங்க ஆக்சுவலா அவங்க வந்து ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட, ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, "என்ன வேலை செய்றீங்க?" அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்ப திட்டுவாங்க. அவங்க கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னு சொன்னாலே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்த நேரமும். இதில பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியாது. எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாது. அவங்க இருக்கிற ரூம் வந்து குப்பை குழி மாதிரி இருக்கும். கண்ட கண்ட இடத்துலயும் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எதையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் உடம்பு வளையாது. ஓரளவுக்கு சொல்லப்போனா, அவங்க ஒரு சோம்பேறி. ஆனால், தன்னுடைய தவறு வெளிய வராம இருக்கிறதுக்காக, அவங்க எல்லா நேரமும் அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி, நாம கொஞ்சம் யோசிக்கணும். நாம எவ்வளவு தூரம் ஒழுங்கா இருக்கோம் அப்படின்னு, இல்லையா? குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால், அந்த வேலைய செஞ்சு பார்த்தா தான் தெரியும், அதில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அத செஞ்சவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆகையினால, குறை சொல்றது அப்படிங்கிறத ஒரு விஷயமாவே நீங்க வச்சுக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, அது சொந்தங்களா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி. அடுத்தவர்களை குறை சொல்றதுங்கிறது நம்மளுடைய பலவீனம். அத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். யாரோட மனசையும் அப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க செஞ்சதுல தப்பே உங்களுக்கு கண்ல பட்டிருந்தா கூட, அவங்க கேட்டா சொல்லுங்க. கேட்கலைன்னா பேசாம போங்க. நமக்கு எதுக்கு அதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு சொல்லுங்க? அவங்க எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல அத செஞ்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மகிட்ட பிரச்சனைகள் இல்லையா? நம்மகிட்ட தவறுகள் இல்லையா? நாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளுங்களா? யாரையும் குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம நம்மள கேட்டுக்கணும். நான் ரொம்ப யோக்கியமா? நான் ரொம்ப நல்லவளா? நான் ரொம்ப நல்லவனா? நான் எல்லா விஷயத்தையும் தப்பில்லாம செய்றேனா? என்கிட்ட தவறுகளே இல்லையா? நான் தவறு செய்கிறேன். எனக்கு தவறு செய்ய உரிமை இருக்கு. அல்லது எனக்கு அவ்வளதான் முடியுது அப்படின்னா, அவங்கள்கிட்டயும் சில பலவீனங்கள் இருக்கலாம். பலவீனம் அவ்வளோ பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. ஆகையினால யாரையும் கை நீட்டுறதுக்கு முன்னாடி, நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்போம்.